சிவாவை பாருங்கள், வயசான கிழவன்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பேன். இன்றைக்கி இவன் இல்லைன்னா ஒரு பாம்புக்கிட்ட மாட்டியிருப்பேங்க. ஒரு பூஞ்செடியை சுற்றி 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 குலைச்சிக்கிட்டே இருந்தான். உருன்னு பயங்கரமாக குலைக்க ஆரம்பிச்சிட்டான். இவன் குலைக்க ஆரம்பித்தானாவே ஏதாவது ஒரு பிரச்சனை அங்கே இருக்குதுன்னு தெரியும். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் இன்னும் பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் கூப்பிட்டு ஏதோ இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொன்னால், பெரிய கோதுமை நாகம்னு நாங்கள் சொல்லுவோம். அது புடவெறியன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து அது ஒரு வெறியன் வகையை சேர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. கோதுமை கலரில் இருக்கும், மேலே செவகமாக பொடி கலரில் கொட்டம் போட்டிருக்கும். அது பெரிய பாம்புங்க, ரொம்ப பெரிய பாம்பு. உப்புன்னு உப்புச்சுன்னா எத்த சோடு ஆகுது. ஆனால் பாருங்கள், இவன் தான் கண்டுபிடிச்சான். பாருங்கள் என்ன வேகம் ஓட்டுறான் பாருங்கள். இவன் தான் கண்டுபிடிச்சி கொடுத்தான். அங்கே அரளிப்பூ பறிச்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கிறான், அதே இடத்துல சுற்றிட்டு இருக்கிறான். அவன் என்ன பார்த்து குலைக்கிறான்னு. ஆனால் இவன் குலைச்சானாவே நான் கண்டுபிடிச்சேன். எங்கள் வீட்டுக்காரர் அது ஏதோ குலைக்குது, உன்னை பார்த்து தான் குலைக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார். ஆனால் ஏதோ காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் எல்லோரும் பார்த்து அந்த பாம்பு கண்டுபிடிச்சி அடிச்சிட்டாங்க. ரொம்ப நன்றி எங்கள் சிவாவுக்கு. எங்கள் சிவா ரொம்ப உஸ்தியாக தான் இருக்கிறான். பாருங்கள், எல்லாம் ஓடி விளையாடிட்டாங்க, எங்கேயோ ஓடி போயிட்டாங்க எல்லோரும். அதை அவன் அங்கேயே போய் படுத்துக்கிட்டான். கண்டுபிடிச்சிட்றாங்க.